நான் எதார்த்தமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கேன்டீன்ல ஒரு பூனை வந்துட்டு போறதுக்கு இடம் இல்லாம இருந்தது. எல்லா இடமுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தங்குறதுக்கு ஒண்டி இல்ல. சரியான மழை வேற. அவங்க எல்லாரும் அப்படியே ரெக்கவர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேன்டீனுக்குள்ளேயே அந்த கிளீனிங் ஸ்டாஃப்க்கு தெரியாம ஒரு கார்ட்போர்ட் பெட்டிய உடைச்சு, அதில இருந்த பொருள்லாம் வெளியில வீசிட்டு இந்த பூனை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு ஒண்ணா வச்சுட்டேன். இது 2மே குட்டி பூனைங்க. இதில தாய் பூனை தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் சாப்பாடு எதுவுமே இல்லாம இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் ரொம்ப பசியில வந்துட்டு இருக்குது. மூஞ்ச பாருங்க. ஏன்னா குட்டிங்களுக்கும் பசி ஆரம்பிச்சிருச்சு. குட்டிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பசி ஆரம்பிச்சோனே தாயுடைய வயித்துல போயிட்டு பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்ச நேரம் மெய்மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்க பாருங்க. அந்த தாய் எவ்வளோதான் பசியில இருந்தாலும் தன்னுடைய குட்டிங்க வந்துட்டு பசி ஆறிட்டு போகட்டும் அப்படின்னு இருக்குதுங்க. ஸோ இதே மாரி தான் பல அம்மாக்களுமே. நான் தாய் எவ்வளோதான் பசியில இருந்தாலும், தன்னுடைய பிள்ளைங்க பசியார சாப்பிடணும், வயிறார சாப்பிடணும் அப்படின்னு எண்றது தான் தாய். இந்த தாயினுடைய ஒரு அம்சமே இதுதான். ஸோ அடுத்த ஜென்மத்தில நம்மளும் இதே மாரி ஒரு அன்பான உறவா